ஐயா அவர்கள் யோசிக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவளிப்பது திருடனை வீட்டிற்குள் அழைப்பது போல. நான் சொல்லலை, கர்ம வீரர் காமராஜ் ஐயா சொன்னது. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சன் டிவியில் பட்டிமன்றம் ஒன்று பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. உயர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள் எங்களுக்கெல்லாம் தமிழ் வகுப்பு எடுத்திருக்கிறார். மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர் கூட. பட்டிமன்றம் என்னவோ அதை பேசுவது தான் ஒரு பட்டிமன்ற நடுவருக்கு அழகு. அதை விட்டுவிட்டு திமுக விடியல் பயணம் கொடுத்திருக்கிறது பெண்களுக்கு, அதிலே சேமிக்க முடியும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறது, அதில் சேமிக்க முடியும். ஐயா, மாதம் 1000 ரூபா அவங்க பணத்திலிருந்து கொடுக்கல, திமுகவுடைய அறக்கட்டளை பணத்திலிருந்து கொடுத்துருந்தாங்கன்னா பாராட்டலாம். மக்கள்கிட்ட வேறு துறைகள் எல்லாத்துலேயும் வரியை ஏற்றி விட்டுட்டு அதிலிருந்து பிடுங்கி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். அதுபோக பேருந்துகள் பூரா இலவச பயணம், மகளிர் இலவச பயணம் கொடுத்து, அரசு வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு கூட இலவசமாக கொடுத்து போக்குவரத்து கழகத்தை நஷ்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிறதுக்கு வழி இல்லை, டயர் மாற்றத்துக்கு வழி இல்லை. ஐயா அவர்கள் யோசிக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவளிப்பது திருடனை வீட்டிற்குள் அழைப்பது போல. நான் சொல்லலை, கர்ம வீரர் காமராஜ் ஐயா சொன்னது. மறந்துட வேண்டாம். உங்களை போன்ற பெரியவர்கள் மறந்துட்டா மற்றவங்களுக்கு ஆபத்தாயிடும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.